எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கும் ஒதுக்கி தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். ஏனென்றால் தேவனுடைய வாக்கியத்தை, வேத வாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷத்தை எமக்கு அளிக்கிறது. ஏனென்றால் அது ஜீவ வார்த்தையாக இருக்கிறது, அது ஜீவ அப்பமாக இருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் அடிக்கடி புசிக்க வேணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அப்பத்தை புசிக்கிறதன் மூலம்தான் ஜீவனை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களை பிரசங்கிப்பதே இதன் இறுதியான நோக்கம் ஆகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றிய அதன் தாற்பயத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் தெளிவாக அறிந்திருக்காதபடியினால் அவர்களுக்கு புரிந்துணர்வு ஏற்படத்தக்கதாக சிலுவையை பற்றிய செய்தியை நான் பிரசங்கிக்க வேண்டியது எனக்கு அவசியமாக காண்கிறது. ஆனபடியால் தான் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து ரோமர் 6, 7, 8க்கு போவதற்கு முதல் இப்பொழுது வெகு சமீபமாக வந்திருக்கிறோம். ரோமர் 6, 7, 8க்கு போவதற்கு முதல் அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நான் கொஞ்ச காலமாக பிரசங்கித்து கொண்டு வந்தேன். இதற்காக நான் தெரிந்து கொண்ட முதலாவது அடிப்படை வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2 என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று அந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை பற்றி நான் தெளிவாக எத்தனையோ தரம் அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். அடுத்த வேத வாக்கியம், அடிப்படை வேத வாக்கியமாக நான் எடுத்துக்கொண்டது குறிப்பாக லூக்கா 19:41-44 அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அவர் சமீபமாக, அவர் என்பது இயேசு கிறிஸ்து, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை பற்றி நாங்கள் விவரமாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது 3வது வேத வாக்கியம், அடிப்படை வேத வாக்கியம் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் மத்தேயு 21:31-32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் பேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை.
அப்போ இந்த வேத வாக்கியத்தில் முக்கியமான ஒரு குறிப்பு யோவான் ஸ்நானன், அதாவது யோவான் என்று சொல்லப்பட்டது யோன் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னத்தை பிரசங்கித்தான் என்று சொன்னால், யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, தேவனுடைய நீதியே அவன் உங்களுக்கு பிரசங்கித்தான். ஆயக்காரரும் வேசிகளும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் நீங்களோ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நீங்கள் கண்டிருந்தும் அதற்கு பின்பாகிலும் நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை என்று நேரடியாக பிரதான ஆசாரியாருக்கும் ஜனத்தின் மூப்பருக்கும் சொல்லி, ஆயக்காரர்களை விட நீங்கள் மோசமான மனுஷர்கள், அவர்கள் முதல் பரலோகத்துக்கு போய் விடுவார்கள், வேசிகள் அவர்கள் முதல் பரலோகத்துக்கு போய் விடுவார்கள். ஏன்? அவர்கள் தாங்கள் தவறு செய்தோம் என்று சொல்லி அறிந்து மனஸ்தாபப்பட்டார்கள், ஆனால் நீங்களோ மனஸ்தாபப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். நீங்களோ மனஸ்தாபப்படவில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இதில் சுருக்கமாக யோவான் ஸ்நானன் எதனை பிரசங்கித்தான்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதுவே நீதியை பற்றி பிரசங்கிக்கும் ஒரே ஒரு பிரசங்கம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியினால் தான் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக கூறியிருந்தார். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகள் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டுமென்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். அப்ப யோவான் ஸ்நானன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அவன் பிரசங்கித்தான், தேவனுடைய நீதியை அவன் பிரசங்கித்தான். அப்போ நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தேவனுடைய நீதி எது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதித்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். மனுஷனுடைய பிரமாணங்களை பற்றி போதித்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். மனுஷருடைய கற்பனைகளை பற்றி போதித்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தால் அவர்களுக்கு இடறல் ஏற்படுகிறது. இடறல் ஏற்பட்டதன் நிமித்தம் அதை பிரசங்கிக்கிறவர்களுக்கு எதிராக அவர்கள் துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்ற உண்மையை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கலாத்தியர் 5:11 நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ கலாத்தியர் 5:11 சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால், தேவனுடைய பிரமாணம் பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன், ஒரு விதமான துன்பமும் ஏற்படாது, ஒரு கஷ்டமும் எனக்கு ஏற்படாது. சிலுவையை பற்றி
அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனுஷர்களுக்கு சிலுவை இடரலாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இடரலாக இருக்கிறது, ஜூதர்களுக்கு இடரலாக இருக்கிறது, கிரேக்கருக்கு இடரலாக இருக்கிறது. சிலுவையை பற்றி செய்தி இடரலை ஏற்படுத்துகிறபடியினால் அதை பிரசங்கிக்கிற மனுஷர்களுக்கு அவர்கள் துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றதை தெளிவாக கலாத்தியர் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பிரமாணங்களை பிரசங்கித்தால் அது தேவனுடையதாக இருந்தால் என்ன, அது மனுஷனுடையதாக இருந்தால் என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மனுஷனுக்கு அது இடரலை ஏற்படுத்துகிறது. மனுஷன் மிகுந்த கோபம் அடைகிறான் என்பதை நான் கடைசியாக செய்தியில் அதிகமாக சொல்லி கொண்டு வந்தேன். கடைசியாக 4 சிலுவையை பற்றிய செய்தி மாம்சத்தை சுருக்கமாக மாம்சத்தின் கிரியைகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. சிலுவையை பற்றிய போதனை, சிலுவையை பற்றிய செய்தி மாம்சத்தின் கிரியைகளை மொத்தமாக ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துகிறத நிமித்தம் அது மனுஷனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. தேவனுடைய நியாய பிரமாணத்தினால நீதி வருமானால், மனுஷனுடைய கற்பனைகளினால மனுஷனுடைய பிரமாணத்தினால நீதி வருமானால், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வர வேண்டிய அவசரம் இல்லையே. அவர் வந்து கிருபையை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஆனபடியால் அந்த கிருபையை நான் விருதா வாக்குகிறதில்லை. எந்த மனுஷனும் விருதா வாக்க கூடாது. நியாய பிரமாணத்தினால மனுஷ கற்பனைகளினால மனுஷன் ஒரு பொழுதும் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிப்பதனால் மட்டுமே மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை ஏற்கனவே 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் அறியக்கூடாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 2:2. மறுபடியும் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காரணம் என்ன? மனுஷன் ஏன் சிலுவையை வெறுக்கிறான், கிறிஸ்தவர்கள் ஏன் சிலுவையின் செய்தியை வெறுக்கிறார்கள் என்பதற்கு அடுத்த காரணத்தை பார்ப்போம். அப்ப சிலுவையின் செய்தி அவன் யார் என்பதை தெளிவாக காட்டுகிறது, படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். மனுஷன் யார் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. யோவான் 3:16 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்ப யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தினுடைய நிலைமையை, பரிதாபகரமான நிலைமையை உணர்ந்த தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால பாவத்திற்கு விடுதலை கொடுத்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். அதை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கட்டு போகாமல், விசுவாசிக்க மாட்டேன் என்பான் ஆனால் அவன் கட்டு போவான். விசுவாசிப்பானா இருந்தால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். அப்ப மனுஷன் அதை
விசுவாசிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. மனுஷனுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமை. இதன் நிமித்தமே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டியது, பூமிக்கு அனுப்பி அவரை சிலுவைக்கு போய் தன்னை பலியாக கொடுக்கும்படி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி பரலோகத்தில் இருந்து தேவன் அவரை அனுப்பினார். அப்ப மனுஷனுடைய பலவீனம், மனுஷன் மிகவும் பரிதாபகரமான நிலைமையில இருக்கிறான். அவனால தன்னை பாதுகாக்க முடியாது. இதன் நிமித்தமே தேவன் தன்னுடைய ஒரே பாரான குமாரனை அனுப்பினார் என்ற விஷயத்தை மனுஷன் அவ்வளவாய் ரசிக்க மாட்டான். ஏனென்றால் தன்னால் தன்னை பாதுகாக்க முடியும், தன்னால் தன்னை ரட்சிக்க முடியும். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய கெட்டித்தனம், தன்னுடைய அந்தஸ்து அதுகள் போதும். அப்ப எனக்காக தேவன் வர வேண்டியதில்லை, அவன் குமாரனை அனுப்ப வேண்டியதில்லை என்று சொல்லி மனுஷன் அவ்வளவாக இந்த வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதாலே அவனுக்கு இடர்கள் ஏற்படுது. ரோமர் பார்த்துக்கொள்ளும் யோவான் 3:16 ஏற்றுக்கொள்வது அவனால் முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவும். ஆனபடியால் அவன் இடரலை ஏற்படுத்துகிறான், அதை பிரசங்கிக்கிறவனுக்கு இடரலை ஏற்படுத்துகிறான். அடுத்ததை நாங்கள் பார்த்து கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது சிலுவையை பற்றிய செய்தியை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுவானாய் இருந்தால் அவனில பரிசுத்த ஆவியானவர் முற்று முழுதுமாக அவனை கட்டுப்படுத்துகிறார். முற்று முழுதுமாக கொன்றோலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இது என்ன மாதிரி என்று சொன்னால், தனிப்பட்ட மனுஷனுக்கு அது அவ்வளவு விருப்பம் இல்லை. அவர்கிட்ட கொன்றோல் கொடுக்கிறது ஏனென்று சொன்னால், மற்றவர்களை கொன்றோல் பண்ணுறதும் மனுஷனுக்கு விருப்பமாயிருக்கிற ஒரு விஷயம். அதாவது போதகர்மார், அது அநேகமான போதகர்கள் மற்றவர்களை, தங்களுக்கு கீழே இருக்கிற மனுஷர்களை, சபைகளில் இருக்கிற மனுஷர்களை கொன்ட்ரோல் பண்ணுவது, கட்டுப்படுத்துவது. நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன சொல்லப்படுவது என்று சொல்லிக்க, மற்றவர்களை கொன்ட்ரோல் பண்ணுறது அநேகமான போதகர்களுக்கு விருப்பமாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கட்டுப்படுத்துறத அவர்கள் அவ்வளவாய் விரும்ப போறதில்லை. ஆனபடியால் சிலுவையின் செய்தியை அவர்கள் முற்றும் முழுதுமாக வெறுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கட்டுப்பாடு, பரிசுத்த ஆவியானவர் தங்களை கட்டுப்படுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை. அநேகமான இந்த பிரச்சனை அநேகமான இடங்களில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ரோமர் 8:2 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுடைய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கிட்டே, பாவத்தை செய்ய விடாமல் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே, பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாடு எடுத்து முழு கொன்ட்ரோலையும் எடுத்து பாவம் செய்ய விடாமல் மனுஷனை பாதுகாக்கிறார். அது மனுஷனுக்கு விருப்பம் இல்லை என்றால் மனுஷன் மற்றவர்கள் மேல கட்டுப்பாடு வைத்திருக்கிறதை அவன் விரும்புகிறான். அவன் விரும்புகிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல கட்டுப்பாடு வைத்து பாவத்தை செய்யாமல் அவனை தடுக்கிறதை அவன் அவ்வளவாய் விரும்ப போகிறது இல்லை. ஆனபடியால் சிலுவையின் செய்தி மனுஷனுக்கு இடரலாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இடரலாக இருக்கிறது, உலகத்தினருக்கு இடரலாக இருக்கிறது, கிரேக்கருக்கு இடரலாக இருக்கிறது. இதை நான் தெளிவா. மற்றது மதத்தினர்கள் கிறிஸ்தவ மதத்தினர்களுக்கு இது இடரலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேற இன்னும் அடுத்ததை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஆறாவதாக சிலுவையின் செய்தி மனுஷனை பாவி என்று சொல்லுகிறது. மனுஷனை பாவி என்று சொல்லுகிறது.
ஆனபடியால் தான் அவனுடைய தேவைக்காக அவர் பலியாக தன்னை கொடுக்க வேண்டியதா இருந்ததுன்றதை எபேசியர் 2:13-18 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:13-18. அதற்கு நாம் போவோம். மனுஷன் பாவி. அப்ப சிலுவையின் செய்தி என்ன செய்யுது? மனுஷனுக்கு தெளிவாக சொல்றது, நீ பாவியாக இருக்கிறாய் என்று சொல்றதை அவன் அவ்வளவாய் ரசிக்க மாட்டான் என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். எபேசியருக்கு போய் நாங்கள் 2:13 இருந்து 2:18 வரையும் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்வோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2:13 இருந்து எபேசியர் 2:13-18 என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லுகிறது என்னவென்றால், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் பாவிகளாக இருந்தபடியால் தேவனுக்கு கிட்ட உங்களால் போக முடியாமல் இருந்தது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவர் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும், யூதரையும் புறஜாதிகளையும் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகைமைய சிலுவையினால கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவைக்கு போயே இதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும், யூதர்களாயிருந்தால் என்ன, புற ஜாதிகளாயிருந்தால் என்ன, இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால, பரிசுத்த ஆவியினால பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். இல்லையேல் இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நாம் பிதாவினிடத்தில் சேர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வாசலில் நின்று இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்காவிடில் நீ பிதாவினிடத்தில் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் எல்லாரையும் தடை செய்கிறார். அப்ப இது மனுஷனுக்கு பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம். ஏனென்றால் மனுஷன் பாவியாயிருக்கிறான் என்பதை காட்டி பாவியான மனுஷனுக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் என்பதை சிலுவையின் செய்தி பலி உறுத்துறத மனுஷன் விரும்ப மாட்டான். இதனால தான் அவனுக்கு இடர்கள் ஏற்படுது. அடுத்ததாக சிலுவையின் செய்தி என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு அதன் நிமித்தம் கல்வாரி சிலுவைக்கு அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி மனுஷனை இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை சிலுவையின் செய்தி பலி உறுத்துகிறபடியினால் அதனை கேட்கிற மனுஷர்கள் அதை அவ்வளவாக அவர்கள் ரசிக்க மாட்டார்கள். அதாவது நான் பாவி அல்ல, எனக்குள்ள ஒரு பாவமும் இல்லை, என்னை காப்பாற்ற என்னால் முடியும், என்னுடைய படிப்பு எனக்கு போதும், என்னுடைய சொத்து எனக்கு போதும், என்னுடைய அந்தஸ்து எனக்கு போதும், என்னுடைய புகழ் எனக்கு போதும், என்னிடத்தில் இருக்கிறது நான் என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு போதும் என்று சொல்லி மனுஷன் சிந்திக்கிறபடியினால, மனுஷா உன்னை காப்பாற்ற என் குமாரனை சிலுவைக்கு அனுப்ப வேண்டியதா போயிட்டு என்று சொல்லி தேவன் சொல்கிறதை அவ்வளவாய் மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனபடியால் சிலுவையின் செய்தி அவனுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்த்து கொள்வோம்.
கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், நாம் இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத உலகம், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்காக தேவனுடைய குமாரன் சிலுவைக்கு போக வேண்டியது அவசியமாகிவிட்டது என்று சொல்லி கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது. அப்ப சிலுவையின் செய்தி மனுஷன் பாவியாயிருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதே நேரம் பாவியான மனுஷனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை ஒன்றிலேயே தீர்வு கொடுத்திருக்கிறார் என்பதை கலாத்தியர் 1:4 உறுதிப்படுத்துகிறதை மனுஷன் அவ்வளவாய் விரும்ப மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அவனுக்கு இடரலாக இருக்கிறது. அடுத்ததாக சிலுவை ஒன்றே அஸ்திவாரமாக இருக்கிறது. எந்த செய்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சகலதும் சிலுவை ஒன்றே அஸ்திவாரமாக இருக்கிறது. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவாதி தேவன் மனுஷனை நான் உருவாக்குவேன், இந்த மனுஷன் விழுவான், விழுந்து போன இந்த மனுஷனை மீட்டு கொள்ளுகிறதற்காக என் குமாரன் இந்த பூவுலகத்திற்கு அனுப்புவேன், அவர் பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து இந்த மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று உலகம் தோன்றுகிறதற்கு முதலே தேவன் தீர்மானித்தார். தேவனுடைய ஆலோசனை சபையில இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இதை அப்ப எல்லாவற்றிற்கும் அது அஸ்திவாரமாக இருக்க வேணும். ஆனால் போதகர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாவற்றிற்கும் அதை அஸ்திபாரமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. சிலுவையின் செய்தியே அஸ்திபார செய்தி என்ற உண்மையை எடுத்து எந்த செய்தியும் அதில் இருந்தே புறப்பட வேணும் என்பதை அவ்வளவாய் கிறிஸ்தவ போதகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாரும் அல்ல, அநேகமான கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய செய்தியை, தாங்கள் ஏற்படுத்தின செய்தி, கிறிஸ்து சிலுவை அஸ்திபாரம் இல்லாத செய்தியை அவர்கள் கொடுத்த வண்ணமாய் இருக்கிறார்கள். காரணம் அதுதான் அஸ்திபாரமாய் இருக்க வேணும் என்றதல்ல, நம்முடைய செயல்கள், அதாவது நாம் கண்டவைகள், நம்முடைய இருதயத்தில் கற்பம் தரித்தவைகள், அதுதான் சரி என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் சிலுவையின் செய்தி அப்படி அல்ல. அதாவது சிலுவையின் செய்திதான் அஸ்திவாரமாக மனுஷனுக்கு இருக்கிறது. எந்த செய்தியும் அந்த அஸ்திவாரத்தில் இருந்து வெளிக்கிடவில்லையா இருந்தால் அந்த செய்தியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை மனுஷன் அவ்வளவாக ரசிப்பதில்லை. இதை பற்றி 1 பேதுரு 1:18-20 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:18-20 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்றும் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இது கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ள